துர்வாச முனிவர் கடுமையாக தவம் இருந்து வரம் வாங்கிட்டு வருவார். ஆனால் அவருக்கு ரொம்ப கோபம் வரும். முணுக்குன்றதுக்கெலாம் கோபம் வந்துடும், உடனே சபிச்சிடுவார். அந்த மாதிரி சாபம் வாங்கினவங்க இந்திரன் அவரோட மனைவி ஏதோ எதிர்த்து பேசினாங்க சொல்லிட்டு அவங்களையே நீ தூசா போ சொல்லி சாபம் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரியே சகுந்தலையை துஷ்யந்தன் உன்னை மறந்துடுவான் சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டார். இந்த மாதிரி சாபம்லாம் கொடுத்தவொன்னே அவரோட பவர் போயிடும். மறுபடியும் போய் தவம் இருப்பார், மறுபடியும் வரம் வாங்கிட்டு வருவார். அப்படி வரும்போது கிருஷ்ணரோட அரண்மனை துவாரகைக்கு நான் சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு செய்தி அனுப்புகிறார். இதை பார்த்தவொன்னே கிருஷ்ணருக்கு பயம் வந்துடுது. ஐயோ, துர்வாச முனிவர் வராரு, அவருக்கு கோபம் அதிகமாக வருமே சொல்லிட்டு உடனடியாக அரண்மனையில் இருக்கிற சமையல்காரவங்களெல்லாம் கூப்பிட்டு துர்வாச முனிவர் வராரு, நீங்கள் அவருக்கு கோபம் வராத அளவுக்கு சமைக்கணும் அப்படின்னோடனே துர்வாச முனிவருக்கு நாங்கள் சமைக்கிறதா? அச்சோ, எங்களால் முடியாது சொல்லிட்டு எல்லோரும் லீவ் போட்டு போயிட்டாங்க. சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை அரண்மனையில். என்ன பண்ணுறது, கிருஷ்ணருக்கு என்ன செய்யறது தெரியல. அனௌன்ஸ் பண்ணுறாரு, துர்வாச முனிவர் சாப்பிட வராரு, சமைக்கிறதுக்கு ஆள் வேணும் வாங்கன்னு சொல்லி. யாருமே வரல. கடைசியில் ஒருத்தர் வந்து நான் சமைக்கிறேன் அப்படின்றாரு. சரி, நீங்கள் சமைங்க, ஆனால் அந்த முனிவருக்கு கோபம் வரக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்கள் சமைக்கணும் அப்படின்னுறார். சரின்னு அவரும் ஒத்துக்கிறாரு. துர்வாச முனிவரும் வராரு. சமையலெல்லாம் ரெடியாக இருக்குது. கிருஷ்ணர் போய் அவரை வரவேற்கிறார். சிறப்பு வரவேற்பெல்லாம் கொடுத்து கூப்பிட்டு வர்றார். ஏன்னா தெரியும் அவரோட கோபம் கிருஷ்ணருக்கு. அதனால் போய் வரவேற்று எடுத்துகிட்டு வந்து அவருக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க. ஒரு வாய் எடுத்து சாப்பிட்றாரு. கிருஷ்ணருக்கு உள்ளுக்குள்ளே பயம், இவர் எங்கே கோபம் வரப்போகுது, என்ன சாபம் கொடுத்துட போகிறாரோன்னு பயந்துக்கிட்டே உட்காந்துருக்காரு. ஆனால் அவர் அப்படி செய்யலை. நல்லாவே சாப்பிட்டுட்டு திருப்தியாக இருந்தது, சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கிளம்பிடுறார். கிருஷ்ணருக்கு டவுட்டு, இது எப்படி வருது, கோபம் வராத அளவுக்கு சமைச்சார் இந்த சமையல்காரன்னு சொல்லிட்டு சமையல்காரை கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன செஞ்ச அப்படின்னு. அதுக்கு சமையல்காரர் சொல்கிறாரு, நான் ஒன்றுமே பண்ணல, முனிவரோட அம்மாவை போய் பார்த்தேன். அவர் சின்ன வயசில் என்னெல்லாம் விரும்பி சாப்பிட்டாரோ அதெல்லாம் என்னன்னு கேட்டுக்கிட்டு அதை எப்படி சமைக்கிறதுன்னு கேட்டுட்டு வந்து சமைச்சேன். அதே மாதிரியே சமைச்சதால் அது அவங்க அம்மா சமையல் மாதிரி இருந்தது போல இருக்குது முனிவருக்கு. அவர் சந்தோஷமாக சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்கிறார். நாம் கூட அப்படி தானே, நமக்கு ரொம்பவே பிடிச்ச சாப்பாடு எதுன்னு கேட்டால் நம்ம அம்மா கையில் சமைச்ச சாப்பாடுன்னு தான் சொல்லுவோம். எந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலுமே நம்ம அம்மா சமைக்கிற சிம்பிளான சமையல் சாப்பிடும்போது மனசு திருப்தியும் சந்தோஷமும் தானாக வந்துடும். உலகிலேயே ரொம்ப சிறந்த உணவு எதுன்னு கேட்டால் நம்ம அம்மா சமைச்ச சமையல் தான்னு ஒவ்வொருத்தருமே சொல்லுவோம். அது உண்மை தானே?